ஓசைகள் சந்தித்த நேரங்கள் சந்தோஷ ராகங்கள் உள்ளத்தில் காதல் வந்ததும் வந்தது யோ, எனக்கு மட்டும் காசு இருந்திருந்தா உன்னை மகாராசா மாதிரி அழகு பண்ணி பார்த்திருப்பேன். என் மேல என்ன கோவமோ தெரியல, கடவுள் என்ன ஏழையா படிச்சிட்டோம். யோ, நீ ஏன் கண் கலங்குற? ஒண்ணும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்ச கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ ஒண்ணு கவலைப்படாதயா, அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தி நினைச்சு உடம்ப கெடுத்துக்காதயா. உன்னை நினைச்சுதான் நான் என் உசிரியே வச்சிருக்கேன். என்னை ஏமாத்திடாதயா, பெண் பாவம் பொல்லாதது. என்ன மஞ்சு, ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைனா இந்த அளவுக்கு வந்திருப்பேனா? யோ, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கா? உன்னையே எனக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் நீ எது கொடுத்தாலும் எனக்கு பிடிக்காதா? அப்ப தச்சு போட்டுக்கேயா. பேசினது போதும், பொழப்ப பாரு. வண்டியில உட்காரு, வீட்டுல விட்டு போறேன். வேண்டாயா, நான் நடந்தே போறேன். உன் டியூட்டிய பாரு. அப்ப நான் வரட்டுமா? யோ, ஸ்பீட குறைச்சு போயா, நடு ரோட்ல யாராச்சும் நிக்க போறாங்க. வரேன். வணக்கங்க. வாயா வா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கங்க உங்க புண்ணியத்துல. அடேப்பா, என்ன புண்ணியவான்னு சொன்ன ஒரே ஆள் நீதாயா. உட்காரு. இருக்கட்டுங்க. உட்காரு, பரவாயில்ல. ஏயா, மத்தவன் பண்ணாத தப்ப நான் என்ன அப்படி பண்ணிவிட்டேன்? வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க பிராந்தி விஸ்கி எல்லாம் சாப்பிட முடியாது. அதனால குறைஞ்ச விலையில நிறைஞ்ச போதை இருக்கட்டும்னு நான் சரக்கு தயார் பண்ணி விக்கிறேன். அதை குடிச்சு பார்த்த மேல்நாட்டுக்காரன் பாட்டில் அடைச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுன்னு கெஞ்சுன்னு கெஞ்சறான். அப்படிங்களா? இங்க இருக்கிற பிரான்ச்சுங்களுக்கே சப்ளை பண்ண முடியாம நான் தவிக்கிறேன். இதுல மேல்நாட்டுக்காரனுக்கு நான் எங்க இருந்து கொடுக்கறது? சங்கரே சொல்லுங்க. இங்க இருக்கிற டேம்ல தண்ணி இல்லைனாலும் சரி, நம்ம டேங்க்ல எப்பவும் தண்ணி இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு எலெக்ஷன் ஆர்டரே பிடிச்சிருக்கிறேன். எலெக்ஷன் ஆர்டரா? ஆமா. நம்ம சரக்க சாப்பிட்டா எதிர்கட்சி ஆளுகள் 50,000 பேர் அவுட்னு சர்டிபிகேட்டே கொடுத்துருக்காங்க. ஒரு 3 எம்எல்ஏ 4 எம்பி தொகுதிக்கு லாரி போய்கிட்டு. அப்போ செக் போஸ்ட்லங்க? செக் போஸ்டா? நீ ஒண்ணு செக்கா கொடுத்தா நம்ப மாட்டானுன்னு நான் கேஷாவே கொடுத்துறது. சுட சுட பக்கத்துல காசா இல்ல. நீயே புள்ளி வைக்கிறான், பொடிய சக்கறான். புள்ளி வைக்கிறான், பொடிய சக்கறான். வணக்கம் மச்சி. தமிழ்நாட்டுல தண்ணி அடிச்சா ஐயப்பன் கோயில் பக்கத்துல தெரியுதா? தோப்பக்கண்ண போடுங்க. கால் வலியுது. ஐயோ, பாதுகாப்புல வந்து தோப்பக்கண்ண கால் வலியுது. அவனை புடிங்கடா. 12. ஏன்பா ஏன் உட்கார்ந்திருக்க? சாப்பிட வரல? ஏன் சாந்தி வரலையேக்கா? உன் பொண்ணு ட்ரெஸ் பண்றதுக்குள்ள
அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி ஊர்வலமே முடிச்சிடுப்பா. ஏன் பொண்ணாச்சே நீட்டா இருக்க வேணா. டாடி குட் மார்னிங் டாடி. மார்னிங். போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. பை பை ஆன்ட்டி. குட் மார்னிங் சார். மார்னிங். உட்காருப்பா. பரவாயில்ல சார், ஆபீஸ் போனேன், நீங்க வீட்டுக்கு வந்து பார்க்க சொன்னதா மேனேஜர் சொன்னாரு. திடீர்னு ஒரு அப்பாயின்மெண்ட், அதான் வர சொன்னேன். இதாங்க சார். வெரி குட். ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்கேன். உன் சின்சியர் ஒர்க்க இதை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். இது சம்பந்தப்பட்ட மேட்டரை ஃப்ரண்ட் பேஜ்ல போட சொல்லு. இந்த கள்ளச்சாராயம் கும்பல் பண்ற அக்கிரமங்களை ஜனங்க எப்படித்தான் ஜீர்ணிக்கிறாங்களோ தெரியல. ரொம்ப கொடுமைப்பா. அக்கா பேர் ஆனந்த், நம்ம பத்திரிகை நிருபரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். வணக்கம்மா. வணக்கம். சாப்பிடுப்பா. ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தா துணிச்சல் அட்டென்ட் பண்ணு, நான் இருக்கேன். தேங்க்யூ சார். அயோக்கிய பசங்களா, கொள்முதல் பண்ணிட்டு வாங்கடான்னு சொன்னா பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னா வந்து சொல்றீங்க. எஜமா, உங்க உப்ப தின்னவங்க நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுவோமா? புறம்போக்கு பசங்களா, என் சர்வீஸ்ல இது வரைக்கும் என் வண்டியை எவனும் டச் பண்ணதில்லை. உங்களால இருக்கு பெரிய அவமானமா போச்சு. ராஸ்கல்ஸ். ஹலோ, நல்லப்பா பேசுறேன். என்ன வாய்ஸ் தெரியுதா? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன சிக்கல். நம்ம வண்டி ஒண்ணு மாட்டிக்கிச்சு. எந்த வண்டி தெரியுமா? உன்னை எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏத்திக்கிட்டு வந்துச்சே, அதே வண்டிதான். என்னது, உன்னால முடியாதா? என்னாச்சு? உன் கட்சிக்குள்ளேயே தகராறா? சட்டையை பிடிச்சிக்கிற அளவுக்கா? சரி சரி சரி, உன்னால முடியல வச்சிரு. உன்னை விட பெரிய இடம் எனக்கு தெரியும், அங்கேயே நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல. போய் அந்த பேப்பர்காரனை சும்மா விடக்கூடாது. நம்பர் பிளேட் வரைக்கும் கிளீனா படம் முடிச்சிட்டான். அவனை நான் எப்படி பிடிக்கிறேன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. ஹலோ, செல்வநாயகம் ஸ்பீக்கிங். ஏய் செல்வநாயகம், உன்னை முதலும் கடைசியுமா எச்சரிக்கிறேன். இனிமே என் வழியில குறுக்கிடாத. ஏய், ஏன்டா போன்ல மிரட்டுற? டைரி என்ன, நேர்ல வாடா. தேர்வு ஒண்ணுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறேன், அது வந்த உடனே தேர்லயே வந்து பாக்குறேன். ஏய் செல்வநாயகம், இனிமே உன் பேப்பர்ல கள்ளச்சாராயம் அது இதுன்னு மேட்டரை நான் பார்த்தேன், அடுத்த நாள் உன் டாக்டரை நீ பார்க்க மாட்டேன். ஏய், இப்ப புரியுதா யார் பேசுறதுன்னு? போயிட பொண்ணு, பொண்ணுடா. ஹலோ ஹலோ. என்ன தம்பி, யார் பேசுறது? யாரோ ஒரு திருட்டு ராஸ்கல் கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் போன்ல கூப்பிட்டு மிரட்டுறான். எப்ப ஒருத்தன் சாராயம் காய்ச்சி வைக்கிறதுக்கு துணிஞ்சிட்டானோ அவன் தன் உயிரை பத்தியோ மத்தவங்க உயிரை பத்தியோ கவலைப்பட மாட்டாப்பா. அதுக்காக எவனோ ஒருத்தன் பிளாக்மெயில் பண்றாங்கிறதுக்காக இந்த பத்திரிகாரன் பயந்துட்டா எப்படிக்கா? இவங்க அக்கிரமங்களை ஒழிக்கிறதா என்னோட முதல் வேலை. சார் 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 சார், எனக்கு ஒருத்தன் மிரட்டல் கடிதம் எழுதுறான் சார். என் வீட்டுக்கு போற ரோட்ல இருக்க சார் அவன் வீடு. ஒண்டிக்கு ஒண்டி வாடான்னு கிண்டி கூப்பிடான் சார். கிண்டிக்கு வர சொன்னானா? நீ என்ன குதிரையா? என்ன பண்ண போறதா உத்தேசம்? அவன் இருக்கிற தெரு பக்கம் போறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். பேர் போன நம்ம டிபார்ட்மெண்ட்ல உங்கள மாதிரி ஃபியூஸ் பண்ண பல்பு எல்லாம் ஏன் தான் இன்னும் கழட்டாம வச்சிருக்காங்களோ? யோ லைட் போடியா. யோ சுவிட்ச் போடியா. நீ போடு. போடியா நீ போடு. போடியா. யாராவது ஒருத்தர் போடுங்கயா. போட்டுருவோம். அந்த பல்பு பீஸ் போச்சு. ஆமா சார். ஏன் தான் பீஸ் போன பல்பை இன்னும் கழட்டாம வச்சிருக்காங்களோ? முதல்ல உங்களை கழட்டிடுற, மரியாதையா வெளியே போங்க. போங்கயா. தூக்கி தூக்கி பழக்கம் கையோட வந்துருச்சு. பங்காளி, இந்த ஜனங்கள்லாம் சாராய சந்தானம் என்ன சொல்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு, சகிக்க முடியல. அதனால ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். அப்போ தொழிலதிபர் சந்தானம் சொல்லுவாங்கல்ல, அதனால நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனே அந்த புறம்போக்கு நிலம், அதை பட்டா பண்ணி கொடுத்துட்டா ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். என்னது, குடிசையெல்லாம் காலி பண்ணாதான் பட்டா பண்ணி கொடுக்க முடியுமா? என்ன குடிசை தானே, நான் காலி பண்ணிடுறேன், நீ பட்டா பண்ணி கொடுத்துற. யோ, நீ நினைச்சா பீச்சே எனக்கு பட்டா பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரியா, ஓட்டு என் கையில, பட்டா உன் கையில. என்ன? அப்படி வா வழிக்கு. ஓகே? நீ என்ன வீட்டை காலி பண்ணலையா? சாமி, நடு கார்த்திகை மாசம் காலி பண்ண